கர்த்தருடைய ஊழியத்தை உண்மை உத்தமமாய் செய்து வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்விதமான பாடுகளுக்கு மத்தியில கர்த்தருக்கென்று சாட்சி கொடுக்கிறார், கர்த்தருக்கென்று சாட்சியாய் நிற்கிறார். அவர் போகிற இடங்களில் எல்லாம் உபத்திரவங்கள் காணப்பட்டிருந்தாலும் அவர் எவ்வளவாய் தேவனை மகிமைப்படுத்துகிறார் என்கிற அற்புதமான வாழ்க்கையை அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலே நீங்கள் நானும் பார்த்து வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ அதிலிருந்து அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் அநேக பாடுகள் உபத்திரவங்கள் இருந்தது. ஆனால் அதுக்கு மத்தியில பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை வல்லமையாய் பயன்படுத்தினார். அந்த ஒரு மனிதன் அநேக பாடுகளுக்குள்ளே கடந்து போகும்போது நிச்சயமாகவே ஒரு பெரும் கூட்டத்தை தேவன் எழுப்பினார் அப்படிங்கிறத யாவரும் சொல்ல முடியும். இதை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24 மற்றும் 25 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்த வசனம் சொல்றார். அதே யோவான் 12வது அதிகாரம் 25 வசனத்துல, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை நித்திய ஜீவ காலமாய் அவன் பெற்றுக்கொள்வான் சொல்லி ஆண்டவர் இதை வாக்கு பண்ணுகிறார். அப்ப ஒரு கோதுமை மணி மடிகிறது அநேக கோதுமை மணிகளை எழுப்புகிறதா இல்லையா? மிகுந்த பலனை கொண்டு வருது. விதைக்கப்படும் போது சாகும்போது ஒரே ஒரு கோதுமை மணிதான், ஆனா அது எப்படி செத்து ஒரு மிகுந்த பலனை கொண்டு வருது. அதே காட்சியை தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். அது எதுக்காக சொல்லப்பட்டது என்றால், கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவருடைய நாம மகிமைக்கென்று பிரயாசப்படுகிற தேவதாசர்களை கொண்டு ஆண்டவர் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை செய்து விடுவார், மிகுந்த பலனை கொண்டு வருவார் அப்படிங்கிறதுல எந்த அளவும் சந்தேகம் இல்லை. அதனாலதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கும்போது, பவுல் ஓடிக்கொண்டே இருக்கிறான்னு சொல்லி நாம் பார்ப்போம். போராட்டங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், சொந்த ஜனங்களால் பிரச்சனை, அந்நிய ஜனங்களால் பிரச்சனை. சொந்த ஜனங்களே அவரை கொலை செய்ய தேடுகிறாங்க, அந்நிய ஜனங்களும் தேடுகிறாங்க. வீட்டுக்குள்ள பிரச்சனை, வெளியில பிரச்சனை, பட்டணங்கள்ல பிரச்சனை, கிராமங்கள்ல பிரச்சனை, ஏன் அரண்மனையிலையும் பிரச்சனை, இப்படி பல இடங்கள்ல பிரச்சனை. அவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில இந்த கோதுமை மணியானது தன் ஜீவனை நேசிக்காமல் தன் ஜீவனை தேவனுக்கென்று அர்ப்பணித்தபடியினால் அந்த கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக தன்னை ஒப்பு கொடுத்ததினால ஆங்காங்கே மிகுந்த பலன் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு ரகசியம். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்லி சொன்னார். மீண்டும் சொல்லுகிறேன், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 31ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசித்து பாருங்க. நான் அனுதினமும் சாகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் மத்தியில கடந்து போகிறார். அனுதினமும் சாகரனா தினமும் செத்து போயிருவார் அப்படிங்கிற அந்த அர்த்தம் இல்ல. அனுதினமும் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் சகல உபத்திரவங்களையும் சகல போராட்டங்களையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திற்காக சகித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற பிரயாசத்தை காண்பிக்கிறது. அதனால்தான் அந்த கோதுமை மணி என்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை மடிய சாக ஒப்பு கொடுத்தபடியினால ஆங்காங்கே மிகுந்த பலன் எழும்பிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்துல கர்த்தர் அப்போஸ்தலனாகிய, அதாவது தர்சு பட்டணத்தானாகிய சவுலை சந்திக்கிறார். அதிலிருந்து உபத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. உபத்திரம் வந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் அவர் மூலமா அநேக ஜனங்களை எழுப்பிட்டார். இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இதே போலதான் தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. தாவீது என்றைக்கு கோலியாத்தை முறியடித்தானோ, ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொண்டாரோ, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுகிற இடத்துக்குள்ளே, கர்த்தரை உறுதியை பற்றி கொள்ளுகிற இடத்துக்குள்ளே, கர்த்தர் மூலமா ஒரு பெரிய ரட்சிப்பை காணக்கூடிய இடத்துக்குள்ளே வந்ததை தொடர்ந்துதான் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்தை அவர் ஜெயித்தா. அங்க ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டா. அந்த ரட்சிப்பை தொடர்ந்து சவுலால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து வாசு பாருங்க. 18, 19, 20, 21, 22 சொல்லி பார்க்க 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 பார்க்க
சவுலை சேர்ந்தவர்கள் தாவீதை பகைத்தார்கள். அது மாத்திரமல்ல, சீப்பூரார் தாவீதை பகைத்தார்கள். கேகிலா பட்டணத்தார் தாவீதை சவுலிடத்துல காட்டி கொடுக்கிற அளவுக்கு துணிந்து விட்டத தேவன் தாவீதுக்கு வெளிப்படுத்தி இருந்தார் என்று சொல்லி 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமா அநேக பாடுகள் கேகிலா பட்டணத்தாருக்கு அவர் உதவி செய்தார். தங்களிடத்தில் தாவீதிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொண்டு சகாயம் பெற்றுக்கொண்டவர்கள் கூட தாவீதை காட்டி கொடுக்கிறதற்கு துணிந்து விட்டார்கள் என்பதை கர்த்தர் தாவீதுக்கு அறிவித்தார். கேகிலா பட்டணத்தார் என்னை சவுலின் கையில ஒப்பு கொடுப்பார்லாம் கேட்டதுக்கு ஆமா கேகிலா பட்டணத்தார் அவர்களை ஒப்பு கொடுப்பார்னு சொல்லிட்டார். அவ எந்த அளவுக்கு நெருக்கத்துக்குள்ள கடந்து போயிருப்பார் பாருங்க. ஆனா நெருக்கம் கிடைக்க 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 ஒரு பெரும் கூட்டத்துக்கு தலைவனாகி விட்டார். அதே போலதான் அப்போஸ்தலனாகிய பவுலையும் எடுத்துக்கொள்ளுங்க. எந்த அளவுக்கு பாடுகளின் நெருக்கங்களையும் தேவனுக்காக சகித்தாரோ அவர் பாருங்க அநேக திருச்சபைகளுக்கு ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் காணப்பட்டு விட்டார். பல திருச்சபைகளுக்கு இவர் பெரிய அப்போஸ்தலன் ஆக்கப்படுகிறார். அப்போ இந்த ரகசியத்தை அறியணும். இதான் வேதம் காண்பித்து கொடுக்கிற ஒழுங்கு. அவ பாடுகள் சாதாரண காரியம் கிடையாது. கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவிப்பது விருதாவா போகக்கூடியது கிடையாது. நீ தேவனுக்காக பாடுகளை உபத்திரங்களை அனுபவித்து பாருங்க. விசுவாச ஜீவியத்தில் நாம் உத்தமமாய் நடக்கிற போது அநேக பாடுகள் வரும். அந்த பாடுகளை தேவனுக்காக சகித்து பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை கொண்டு இந்த தேசத்தில் அநேகரை அவரிடமாய் திருப்பி விடுவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24வது அதிகாரத்துல பேலிக்ஸ் அப்போஸ்தலனாகிய வார்த்தையின் மூலமா பயமடைந்து விட்டான். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து கேட்கும்படிக்கு பேலிக்ஸும் அவனுடைய மனைவியும் அப்போஸ்தலனாகிய பவுலை அழைத்து அவனிடத்திலிருந்து தேவ வார்த்தைகளை கேட்கும் போதுதான் நீதியை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் இனிவரும் நியாய தீர்ப்பு குறித்தும் பேச பேச அவனுக்குள்ள ஒரு அசைவு வருகிறது, அவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறது என்பதை நாம் வேதத்துல பார்க்கிறோம். அதே போலதான் பேலிக்ஸ் மாத்திரம் இல்ல, பெஸ்துவே ஆச்சரியப்படுகிறார். இந்த மனுஷனத்துல குற்றமே இல்லைன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறார். அந்த அளவுக்கு இந்த மனுஷன் தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, தேவ வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையான நல் நடத்தையும் காணப்பட்டது. பாருங்க, உயர்ந்த பதவியில் உள்ளவங்க எல்லாம் அசைக்கப்படுகிறாங்க. நல்ல கவனித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23வது அதிகாரத்துல சேனாபதி அவன் பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறான், பவுலுடைய நடக்கைகளை பார்க்கிறான். அதுக்கு அடுத்த அதிகாரம் 24வது அதிகாரத்துல பேலிக்ஸ் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை உற்று கவனிக்கிறார். அவருக்கு பிரயோஜனத்தை உண்டாக்குகிறார் தேவன். அப்போஸ்தலர் 25வது அதிகாரத்துக்கு வரும்போது பெஸ்ட் அவரை பார்க்கும்போது எந்த ஒரு குற்றமும், மரணத்துக்கு ஏதுவான எந்த குற்றமும் இல்லை என்று தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் உத்தமம் அவரிடத்தில் காணப்பட்டது. இப்ப 26வது அதிகாரத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த 26வது அதிகாரத்துல அகிரிப்பா ராஜா, அவருடைய மனைவி பெஸ்து ஆகிய 3 பேரும் இன்னும் சில அநேக ஜனங்களும் கூடியிருக்கிற சமயத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்க 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 அகிரிப்பாவை சொல்லிவிட்டா. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்பட 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 அகிரிப்பாவை சொல்லுகிறா, அகிரிப்பா ராஜாவை சொல்லுகிறா, நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு கொஞ்சம் குறைய என்ன செய்கிற, என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அதைத்தான் இன்னைக்கு நம்ம உன்னிப்பா கவனிக்க போகிறோம். அப்ப பாருங்க, நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, பாடுகளுக்கு மத்தியில கடந்து போகிற ஒரு மனுஷன், பாடுகளின் வழியாக கடந்து வருகிற மனுஷன், தேவனால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷன் அநேக அதிபதிகளை, உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களையே அசைக்கக்கூடிய இடத்துல காணப்படுகிறான். நம்ம சாதாரணமா நினைக்கலாம், நீ எவ்வளவு பாடுகள் எனக்கு வருது, கஷ்டங்கள் வருது, ஜனங்களாம் நிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலே ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டா அவன் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அவன் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுகளுக்கு மத்தியில பெரிய பெரிய ராஜாக்களையே அசைக்கிற அளவுக்கு, அவர்களையே இந்த உண்மையான மார்க்கத்துக்குள்ளே நடத்துகிற அளவுக்கு கிருபை பெற்ற மனுஷனாய் பயன்படுத்தப்பட்டா. இது என்ன? இது சேனாதிபதி இடத்துல பேசுறாரு, நூற்றுக்கு அதிபதி இடத்துல பேசுகிறார், என்னுமாய் பேலிக்ஸ் என்கிற ஒரு அதிபதியின் இடத்துல, பெஸ் என்கிற ஒரு அதிபதி இடத்துல, அகிரிப்பா ராஜா, இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள் மத்தியில ஆலோசனை சங்கத்தார பார்க்கிறோம்.
அவங்க மத்தியிலையும் பேசுகிறார். இது என்ன, எப்படிப்பட்ட தைரியம்? இந்த தைரியத்தை யார் கொடுத்தது? ஒரு தனி மனுஷனா இவ்வளவு பெரிய பெரிய ஆட்களையும், ஆலோசனை சங்கத்தில் உள்ளவங்களையும், தேசாதிபதிகளையும் சந்தித்து தைரியமாய் அவர்கள் முன்னால பேச முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தான் அதற்கு காரணம். பரிசுத்த ஆவியானவர் தான் பேச வைக்கிறார். நீ வேதத்தை பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 12வது அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனத்தை நீங்க கவனிப்பீர்கள் என்றால் அதை கூட யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் கவனிக்கும் போது, அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு என்ன செய்வார்? போதிப்பார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஜெபாலய தலைவர்கள், அது மட்டுமல்ல துரைத்தனத்தார்கள், அதிகாரம் உள்ளவர்கள், அவர்களுக்கு முன்பாக நம்மளை கொண்டு போய் விடும்போது எப்படி என்னத்தை பேசுவோம், எப்படி பேசுவோம், என்னத்தை பேசுவோம் சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டாம். எதை பேசுவோம் பாருங்க, எப்படி பேசுவோம், என்னத்தை பேசுவோம், எதை பேசுவோம் என்று கவலைப்படாதீங்க. நீங்க பேச வேண்டியவைகளை யார் உங்களுக்கு போதிப்பார்? அந்நேரத்தில் உங்களுக்கு யார் போதிப்பா? பரிசுத்த ஆவியானவர். அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் சொல்றதை விட ஆவியானவருடைய நடவடிக்கைகள் தான் சொல்லணும். ஏன்னா அப்போஸ்தலர்களை முற்றிலுமா அவர் தான் ஆட்கொண்டு வழி நடத்தினார். நீ சுயபலத்தில் ஓட முடியாதுங்க. சுயபலத்தில் ஒரு சின்ன கஷ்டத்தை கூட தாங்க முடியாது. பவுல் மட்டும் சுயபலத்தில் ஓடிதான் வச்சுக்கோங்களேன். பேலிக்ஸ் என்ன பேலிக்ஸ், சாதாரண 100 அதிபதிக்கு முன்னால கூட நிக்க முடியாம தடுமாறி, ஐயா என்ன விட்டுருங்க நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லி ஓடி இருப்பார். சுயபலனா, சுயபலனா தேவபலனா? தேவபலன். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற தைரியம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற தைரியம் பிரியமானவர்களே. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் கொடாமல் என்னையா தெளிந்த புத்தி உள்ள ஆவியை, அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறான்னு சொல்லி வேதத்துல பார்க்க முடியும். பயமுள்ள ஆவி அவர் கொடுக்கவே இல்லை. நம்ம தான் பயந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு பயம், இதுக்கு ஒரு பயம், குடும்ப வாழ்க்கையை குறித்த பயம், விசுவாச வாழ்க்கையில் நிக்க முடியாதுங்கிற ஒரு பயம், நாளைய காரியங்கள் குறித்த பயம், என் அடுத்த தேவைக்கு நான் என்ன செய்ய போறேன், வர்ற வாரத்தில் ஒரு பெரிய தேவை இருக்கு அதுக்கு என்ன செய்ய போறேன், நாளைக்கு நான் எப்படி ஒருவேளை அந்த கஷ்டத்தை விட்டு மீண்டுருவேனா, பல பயங்களுக்குள்ள அநேகர் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. ஒன்னு அறிந்துக்கங்க, ஆண்டவர் சொல்ல கவலைப்படாதீங்கன்னு சொல்றார். எதுக்கு கவலைப்படாதீங்க? பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார்னு சொல்றார். இது விசுவாசிங்கன்னா கண்டிப்பா நடத்துவார், விசுவாசிகள் நடத்த மாட்டார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் போதிப்பா. அப்ப அப்போஸ்தலன் பவுல் பாருங்க, தனி மனிதனா அவ்வளவு உபத்திரவங்கள், அவ்வளவு பாடுகள், அவ்வளவு காரியங்களை செய்துகிட்டே போறாரு. கிறிஸ்துவுக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். எவ்வளவு கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் அவரை நெருக்கிக்கிட்டே இருந்தாலும், சாதாரண மனுஷன் முதல் உயர்மட்டத்தில் உள்ள அதிபதிகள் வரைக்கும் நெருக்கிக்கிட்டே இருந்தாலும் அவர் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறதுல ஓய்ந்து போகவில்லை. அதனால அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள்ள என்னுடனே வாசமாய் இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ஒவ்வொரு பகுதியிலையும் தேவ பலன, தேவ கிருபையை சார்ந்து அவர் கர்த்தருக்குள்ளாக அதிகமாய் பிரயாசப்பட்டார். அப்போ அந்த அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தில் துவக்கம் முதல் கிட்டத்தட்ட 32 வசனங்கள் இருக்கு. நீங்க முடிவு வரைக்கும் பாருங்க. துவக்கத்துல அகிரிப்பா சொல்றார், பவுல் தான் இப்ப பேசணும்னு சொல்லி அவனுக்கு உத்தரவு வருகிறது. அவ பவுல் பேச தொடங்குகிறார். அவர் பேச தொடங்குறதுல இருந்து கடைசி பகுதிக்கு வந்தீங்கன்னா, இந்த உயர் மட்டத்தில் உள்ள அகிரிப்பா, பெஸ், இன்னும் அவங்களோடு கூட இருக்கிற உயர் மட்டத்தில் உள்ளவங்க கூடி போய் இந்த மனுஷன் என்ன செய்யலாம், இந்த மனுஷன் எந்த தவறு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்களே சிந்திக்கிற அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளை தேவன் கனப்படுத்தினார்.
ஏனென்றால் அங்கே பேசினது பவுல் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அங்கே வெளிப்பட்ட போதனை பவுலின் போதனை அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய போதனை. ஏன்னா நமக்கு எழுதப்பட்டிருக்கு, லூக்கா 12வது அதிகாரம் 11 மற்றும் 12 எழுதப்பட்டிருக்கு. அவங்க உங்க முன்னால், அதிகாரிக்கு முன்னால் உங்களை நிறுத்தப்படும் போது எப்படி எண்ணத்தை பேசுவோம், எப்படி எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம், எண்ணத்தை பேசுவோம் சொல்லி கவலைப்படாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார் என்பதை இங்கே பவுலுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் தெள்ள தெளிவாக பார்க்கிறோம். அப்ப தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான பாடம் என்ன தெரியுமா? நீ எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க சொந்த பலத்துல அதை மேற்கொள்ள கூடாது, மேற்கொள்ள முடியாது. அது சொந்த பலத்துல அணுகக்கூடாது. அதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லாம் ஆண்டு சொல்லியிருப்பாரு, உங்களை நிப்பாட்டும் போது நீங்க போராடுங்க, நீங்க போராடி பாருங்க, உங்களால முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்மளால ஆகாது. இயேசுவானவர் சொன்னார், யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார். உண்மை பிரியமானவர்களே, அதனாலதான் இங்க தேவன் என்ன வெளிப்படுத்துறார் தெரியுமா? நீங்க யாருக்கு முன்னால நிறுத்தப்பட்டாலும் சரி, சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, உயர்மட்டத்தில் உள்ள பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் யாருக்கு முன்னாலும் நிறுத்தப்பட்டாலும் சரி, அங்க நடத்துகிறது யாரா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவராக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்துகிறார். அப்ப என்ன பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சுயமாய் அல்ல, சொந்த பலத்திலே அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலேயே அவர் அங்கே ராஜாக்களுக்கு மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நமக்கு ஒரு படிப்பினை தேவன் வைக்கிறார். நாமும் எப்பேற்பட்ட பிரச்சனைய, எப்பேற்பட்ட மனிதனை சந்திக்கிறதுக்கு நேரிட்டாலும் சரி, நம்ம சொந்த பலத்துல அதை அணுகக்கூடாது. சொந்த பலத்துல, நம்முடைய சொந்த புத்தி, சொந்த யோசனையில அதை அணுகவே கூடாது. தேவ சமூகத்துல வைத்து தேவன் தான் பொறுப்பெடுக்கணும். ஆண்டவரே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உலகம் உங்களை பகைத்தா அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், யோவான் 15:18 சொல்லுகிறது, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே யாரை பகைத்தது? என்னை பகைத்தது என்று அறியுங்கள் சொல்றார். நம்ம தான் நினைக்கிறோம் உலகம் என்ன பகைச்சிட்டு, இல்ல, நம்மளை பகைக்க யாரதான் பகைக்காது? உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் சொல்றார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த பிரச்சனை உன்கிட்ட வந்தது கிடையாது, என்கிட்ட வந்தது. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். அப்ப தேவன் எவ்வளவு தூரம் பாதுகாப்பா இருக்காரு பாருங்க. நம்ம நினைக்கிறோம், என்னை பேசிட்டாங்க, என்னை ஏசிட்டாங்க, எனக்கு விரோதமா நிக்கிறாங்க, நான் உண்மையா நடந்தேன், ஆனா அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு எனக்கு விரோதமா ஒரு பெரும் கூட்டமே கூடிட்டு, நம்ம பல இதை சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்வாரு, உங்களை பகைக்கிறதுக்கு முன்னால என்னதான் என்ன பகைச்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட வரும் அப்படி சொல்ல வர்றாரு. அப்ப என்ன பகைத்தது என்று அறியுங்கள், உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்ன பகைத்தது என்று அறியுங்கள் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய அனுமதி இல்லாம, அவரை சந்திக்காம எந்த பிரச்சனையும் நம்மை சந்திக்காது. மீண்டும் சொல்றேன், அவரை சந்திக்காம எந்த பிரச்சனையும் உங்களை என்னை சந்திக்காது. எந்த அளவுக்கு தேவன் நம்ம கரிசனை உள்ளவரா இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் சாக வேண்டியிருந்தா தான் என்னைக்கு செத்து போயிருப்பாரு. எத்தனையோ பட்டணங்களை தாண்டி வந்துட்டு இருக்கிறார். சாமர்த்தியத்தினால தப்பிச்சார் நினைக்கீங்களா? புத்திசாலித்தனத்தினால தப்பிச்சார் நினைக்கீங்களா? அல்லது அவர்கிடத்துல இருந்த திறமையினால, அல்லது அவர்கிட்ட இருந்த கல்வி ஞானத்தினால தப்பிச்சார் நினைக்கீங்களா? இல்லை, அப்படி யாரும் தப்பிக்க முடியாது. தேவனுக்கு நோக்கம் உண்டு, தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்க பாருங்க எவ்வளவு தைரியமா பேசுறார் பாருங்க. ஒரு பெரிய ராஜா இருக்கிறார், ஒரு பெரிய அதிபதி இருக்கிறார், அந்த கூட்டத்துக்கு மத்தியில அவர் எவ்வளவு தைரியமா பேசுகிறார் என்பதை தான் அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். அவர் சொல்ற விசேஷித்த பகுதி இதுதான். நம்ம ஏற்கனவே கூட தியானித்து தான் வந்தோம். அவர் சொல்ற விசேஷித்த பகுதி என்னன்னா, அவரை எதற்காக தேவன் அழைத்தார் அப்படிங்கிற ஒரு விசேஷித்த பகுதியை காண்பிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நானும் எதைத்தான் பிரசங்கித்து வந்தேன் அப்படிங்கிற ஒரு வெளிச்சத்தையும் காண்பிக்கிறார். இப்ப அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 26வது அதிகாரத்துல கிட்டத்தட்ட
8 வசனங்கள், முதல் 8 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், பிதாவினுடைய வாக்குத்தத்தம், முற்பிதாக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் என்ன, எதை பற்றிய வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருந்தார் அப்படி சொன்னா, மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பதை பற்றிய வாக்குத்தத்தம். மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பதை பற்றிய வாக்குத்தத்தத்தை தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். நீங்க தாராளமா பார்க்கலாம். பரிசுத்தவான்கள்லாம் அவங்களுடைய கல்லறைகள் எங்க இருந்து கவனிச்சீங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய கல்லறை மக்பேலா அப்படிங்கிற ஒரு குகையில, மம்ரேயின் சமபூமி, அது மக்பேலாங்கிற குகையில வைக்கப்பட்டிருந்தது. அதனாலதான் சில பரிசுத்தவானுடைய காரியங்களை கவனித்து பார்ப்போமே, ஆனால் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட, அதாவது பிதாக்களின் கல்லறை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் எதை காண்பிக்க அப்படின்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கறத வெளிப்படுத்துகிறது. யோசேப்பு கூட விசுவாசத்தினால் என்ன சொல்றாரு தெரியுமா? தேவன் உங்களை நிச்சயமாக எங்கிருந்து புறப்பட பண்ணுவார்? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுவார். அப்பொழுது என் எலும்புகளை என்ன செஞ்சிருங்க, கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார், விசுவாசத்தின் அடிப்படையில. இதெல்லாம் எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு தேவனோடு யுகாயுகமா மகிமையின் சரீரம் அடைந்தவர்கள், அதாவது மகிமையின் சரீரமாய் நாம் யுகாயுகமாய் தேவனோடு கூட வாழப்போகிறோம் என்கிற அந்த அனந்த பாக்கியம் உள்ள நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை உடையவர்களாய் பிதாக்கள் மரித்தார்கள். அதனால அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பேசுகிறார். அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்துல அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பேசுகிறார். பாருங்க, 6வது வசனத்தை பார்க்கும்போது, 6வது வசனத்தை 7வது வசனம், 6, 7, 8 இந்த 3 வசனங்களை கவனிங்க. அப்போஸ்தலர் 26, 6, 7, 8 பார்க்கும்போது அந்த பிதாக்களுக்கு தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை குறித்த காரியங்களை முன்வைக்கிறார். சரி, என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுதான் 8ஆம் வசனத்துல சொல்றார், தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? அப்ப தேவன் மரித்தோரை எழும்ப பண்ணுவார். அக்காலத்துல ஒரு விதமான குருட்டு தன்மை இருந்தது. இந்த உலக வாழ்க்கையோடு எல்லாம் முடிந்து போனது. இந்த உலக வாழ்க்கை தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தாங்க. இல்ல, மரித்தோரை தேவன் எழும்ப பண்ணுவார், மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிறத அப்போஸ்தலர்கள் மூலமா தேவன் திடசாட்சியை வெளிப்படுத்தி இருந்தார். இதைதான் பூர்வ நாட்கள்ல ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார் பிரியமானவர்களே. அதனாலதான் பாருங்க, மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை தான் வாக்குத்தத்தமா வெளிப்படுத்தினார். அது எப்படி அப்படி கேட்டா, நீங்க வாசித்து பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம், நான் அடிக்கடி சொல்ற ஒரு வசனம், எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து வாசித்து பாத்தீங்கன்னா, இவர் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். நல்ல கவனிங்க, விசுவாசத்தோடு மரித்தார்கள். அதுக்கு அடுத்து சொல்றாரு, இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் தாங்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்பதை, அப்ப உங்களுக்கு புரியுதா? இந்த பூமியின் மேல தங்களை பரதேசிகளும் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்ற அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன, அந்த பாதையில என்ன காண்பிக்கிறார்னா, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இந்த உலக வாழ்க்கையில எல்லாரும் யாருதான்? அந்நியரும் பரதேசிகளும். அது என்ன இவர்கள் எல்லாரும்? அதுக்கு மேல சொல்லப்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா, அங்கே ஆபேல் குறித்து பார்க்கிறோம். விசேஷமா ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாரால் அப்படி சொல்லி நாம் பார்க்கிறோமே. இதெல்லாம் நாம் பார்க்கும்போது பூர்வ காலத்து பரிசுத்தவான்கள், தேவனோடு நடந்த பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அவங்க எழுத்தின்படி அவங்க அனுபவிக்க முடியல. நமக்கு தான் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால அது அவ்வளவு பிரத்யட்சமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த வாக்குத்தத்தம். ஆனா அவங்க அன்னைக்கு இந்த வாக்குத்தத்தை எப்படி பெற்றாங்களா? அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே கண்டு அதை நம்பி அணைத்து கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். நல்ல கவனிங்க, ஏன் அந்நியரும் பரதேசிகள் என்று சொல்லி அறிக்கையிட்டாங்க தெரியுமா? அந்நியர்னு என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எனக்கு ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்னு சொல்றதுதான் அந்நியன். இந்த உலகத்திலே ஒன்றும் இல்லை உறவு இல்லை. இந்த உலகம் நமக்கு பாத்திரமா இல்லைன்னு அர்த்தம். இந்த உலகம் நம்மளை சிநேகிக்காது. இந்த உலகம் நம்மளை பாதிக்கதான் செய்யும். யாரெல்லாம் உண்மை உத்தமா வாழ்றாங்களோ, யாரெல்லாம் உண்மையிலே விசுவாசத்துல உண்மையா இருக்கிறாங்களோ,
விசுவாசியாத இந்த உலகம் நம்மளை பகைக்க தான் செய்யும். அப்ப எப்படி வாழ்ந்தாங்களாம்? பூமியின் மேல் தங்களை எப்படி அறிக்கையிட்டாங்களாம்? அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தாங்க. அப்ப இவங்க அந்நியரும் பரதேசியும் சொல்லி போனாங்களே, இது எதை காண்பிக்க? அடுத்த வசனத்துல சொல்லியிருக்கு, இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் ஆமா தங்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறார்கள். சுய தேசம் ஒரு தேசம் இருக்கு. அப்ப இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்ல, இந்த பூமிக்குரிய தேசம், இந்த பூமியில் உள்ள தேசம் நமக்கு சுதந்திரம் அல்ல, இன்னொரு பூமியில் மேலான ஒரு ஸ்தானம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. உங்களுக்கு புரியுது? அப்போ தேவனுடைய அந்த பரிசுத்தனுடைய பாதை தேவன் காண்பிக்கிறதுடைய அந்த வெளிச்சமே எப்படிதான் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்தை நினைச்சாங்க போறாங்க. சரி, அது என்ன தேசம் அது? அதுக்கு அடுத்த வசனத்துல 15ஆம் வசனத்தை வாஸ்தா அதுல போட்டிருக்கு, அவர்கள் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அதனால் தேவன் அவருடைய தேவன் எனப்படுவதற்கு வெட்கப்படவில்லை, அவர்களுக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிறார். அவங்க யோசிச்சு பாருங்க, அதை அல்ல அதிலும் மேன்மையான, சத்தமா சொல்லுங்க, பரம தேசத்தை விரும்பினார்கள். அந்நியரும் பரதேசி என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தாங்களே, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதி எதை தான் காண்பிக்கு? இதைத்தான் இந்த பிதாக்களுடைய வாக்குத்தத்தமா பேசுறார். பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என்ன? அருளி செய்வேன் சொல்லி கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் அவங்களை வழிநடத்தின விதம் என்ன? நீங்க அநேகத்தை பார்க்கிறது இல்லை. நீங்க எல்லாருக்கும் என்னன்னா, பழைய பரிசுத்தவான்கள் பெற்றிருந்த உலக ஐஸ்வர்யங்களை எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்காங்க. அவங்களே எப்படி வாழ்ந்துட்டாங்க? ஆடு மாடு செல்வசீமானா இருந்த அந்த ஆபிரகாமே எப்படிதான் வாழ்ந்தாரா? இந்த பூமியின் மேல தன்னை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார். அப்படிப்பட்ட ஆபிரகாமே எதை நோக்கி தான் பயணித்தார் தெரியுமா? ஆடு மாடுகளை நோக்கி அல்ல, உலக செல்வ செழிப்புகளை அல்ல, அதெல்லாம் அழிந்து போகிற வஸ்துகள். ஆனா அழியாத தேசத்தை நோக்கி அவர்கள் பயணித்தார்கள் என்று சொல்லி எபிரேயனாக்கி உனக்கு தேவன் வெளிப்பாடு கொடுத்தா. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப பவுல் இங்கே சொல்லுகிற விசேஷம் என்ன? தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை குறித்த சத்தியத்தை சொல்லுகிறார். அது எதை பற்றியது என்றால், தேவன் மரித்தோரை எழும்ப பண்ணுவா. ஏன் எழும்ப பண்ணுவா? அப்படி ஆவிகளை சுத்த வைக்கிறதுக்கா? இல்ல, மரித்தோர பூமி புறப்பட பண்றது எதுக்காக தெரியுமா? அப்படி வெளியேற பெற்ற ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு. பரிசுத்தவான்களுக்கு நித்திய ஜீவன், பாவிகளுக்கு நித்திய நரகம், நித்திய ஆக்கினை. பரிசுத்தவான்களுக்கு நித்திய ஜீவன், பாவிகளுக்கு நித்திய தண்டனை. ஆகவேதான் நீங்க வெளிப்படையா சொல்றாரு, தேவன் மரித்தோரை எழுப்புகிறது. அது நம்புறதுக்கு அழகா பேசுறார் பாருங்க. 26வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல, தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? அப்போ எதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் பிடிச்சுக்கிட்டார் தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லெக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த லெக்கு என்ன? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, அப்படி பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அது அளிக்கப்படுகிறது. எவ்வளவு அழகா சொல்லுகிறார் பாருங்க பிரியமானவர்களே. அப்ப மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிற ஒரு பெரிய நிச்சயத்தை விளங்க பண்ணுகிறார். ஏன்னா அக்காலத்துல ஒரு பெரிய குளறுபடி இருந்தது. சதுசேயர்னு ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. நீங்க வேதத்தை தாராளமா வாசித்து பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 12:18 சொல்லுகிறது, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர். அதாவது இயேசுவானவர் சொன்னார், பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அக்காலத்துல ஒரு விதமான குழப்பத்துக்குள்ள இருந்தாங்க. பரிசேயர் சதுசேயர் என்கிறவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசுவானவர் சுவிசேஷ வாக்கியத்தில் சொல்லுகிறது நீங்களும் நானும் வேதத்துல பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுகிறார். மத்தேயு 16:6 சொல்லப்பட்டிருக்கு,
பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றா. இது அப்பத்தை குறித்து சொல்லல, அவருடைய தவறான உபதேசத்தை குறித்து சொன்னா. இன்னைக்கும் கூட சொல்றேன் பிரியமானவர்களே, நீங்க அநேக இடங்கள்ல மரித்ததுக்கு பிறகு வாழ்வு இருக்கு அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு கிடையாது. ஏதோ இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நன்மை அனுபவிக்கணும், எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கலாம் அப்படி சொல்லி நூதனமான பிரசங்கள் உண்டு. நான் இப்ப அதுக்குள்ள போக விரும்பவில்லை. ஆனா வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமுள்ளதா வாழ்ந்துடணும். நம்ம எத்தனை நாள் இருப்போம் நமக்கு தெரியாது, நான் நாளைக்கு இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனா இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. ஒவ்வொருத்தரும் மறிக்கிறத பார்க்கும்போது அது எதை பார்க்க வைக்கிறது தெரியுமா? இதே போல உனக்கும் ஒரு நாள் மரணம் சம்பவிக்குங்கிறத தேவன் பார்க்க வைக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது என்கிற படிப்பினை தேவன் காண்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த மனுஷன் தான் சம்பாதித்து வைத்தவைகளை எதையுமே கையில கொண்டு போகவில்லை அப்படிங்கிறத காண்பிக்கிறார். மரணம் எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிறதையும் காண்பிக்கிறார். நீயும் இதே போல இப்படிப்பட்ட பூக்கள் எல்லாம் போடப்பட்டு நீயும் ஒரு நாளில் இதே போல ஒரு பெட்டியில வைக்கப்பட்டு கல்லறைக்கு கொண்டு போகப்படுவாய் அப்படிங்கிற ஒரு காட்சியும் தேவன் காண்பிக்கிறார். மரணம் எல்லாருக்கும் உண்டு. அதான் ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஆவியின் மேல் எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, அவன் அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரசங்கி 8வது அதிகாரத்துல. பிரியமானவர்களே, அவ தேவன் என்ன வெளிப்படுத்துகிறார்? அப்போஸ்தலன் பவுல் மூலமா எதை காண்பிக்கிறார்? எதுக்காக தன்னை குற்றப்படுத்துறாங்க அப்படின்னா, மறுமை உண்டு. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததுனால இந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணி இருக்கிறார். அத்தனை பட்டணத்தார்ட்ட அவர் பேசுற ஒரு காட்சியை கொஞ்சம் கவனிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அங்கு 17வது அதிகாரத்தில் அத்தனை பட்டணத்தார்ட்ட பேசுகிற பகுதியை நம்ம கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். அப்ப என்ன செய்றார் பாருங்க, 31ஆம் வசனத்தை பாருங்க. அவர் பிரசங்க மன்னனுடைய கடைசி பகுதி அதுதான். அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியை நியாய்ந்திருப்பார். நல்ல கவனிங்க, அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதின் நிச்சயத்தை எல்லாருக்கும், புரியுதா உங்களுக்கு? முடிவிலே நியாய்ந்திருக்கப்படுவாங்க. மரித்தோர் உயிர்த்தெழுதல்ல ஜனங்கள் ஆண்டவர் நியாய்ந்திருப்பாரு. அந்த நிச்சயத்தை எதை வச்சுதான் விளங்க பண்ணியிருக்கிறாரு? அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே. அவங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் உயிரோடு எழுந்திருக்க செய்தாரு. இது எதுக்காக கேட்ட நிறைய ஆவிக்குறி வெளிச்சம் இருக்கு. அது விசேஷமா எதுக்காக இங்க காமிச்சு கொடுக்காருன்னா, இதே போல எல்லாருக்கும் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. அப்ப அது நிச்சயத்தை எதன் மூலமா விளங்க பண்ணி இருக்கிறாரா? அந்த மனுஷனை எழுப்பினதுனால, மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனால அது நிச்சயத்தை யாவருக்கும் விளங்க பண்ணி இருக்கிறார். எல்லாருக்கும் விளங்க பண்ணினா. அவங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிறத எதுக்காக பிரசங்கித்தாங்க? இதே போல எல்லாருக்கும் என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் காண்பிக்கப்படுது எதுக்காக? எல்லாருக்கும் என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க, எல்லாருக்கும் என்ன உண்டு? உயிர்த்தெழுதல் உண்டு. சிம்பிளா தான் சொல்றேன். தலைவருக்கே உயிர்த்தெழுதல் இருக்குன்னா, தலைவருக்கு உயிர்த்தெழுதல் உண்டுன்னா தொண்டர்களை நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார்ல, விசுவாசிக்கீங்களா? உண்மை. அப்ப நம்ம எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. யாரை வச்சுதான் தேவன் அந்த நிச்சயத்தை காண்பிக்கிறார்? நம்ம எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டுங்கிற வெளிச்சத்தை, அந்த நிச்சயத்தை யாரை எழுப்பினதுனால காண்பிக்கிறார்? இயேசு கிறிஸ்து எழுப்பினதுனால. ஆகவே தாங்க சொல்றாரு, அந்த நிச்சயத்தை காண்பிக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்க வாக்கியங்கள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? நித்தியத்தை சார்ந்தே இருந்தது. நித்தியத்தை சார்ந்தே இருந்தது. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு அதுதான் பேசப்படுது. அதனாலதான் பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஆடு மாடு, எவ்வளவு ஆஸ்திகள், பொண்ணு வெள்ளின்னு எக்கச்சக்கமா குவிச்சு வச்சிருந்தா கூட அவங்க எதை நோக்கியே போயிட்டாங்க தெரியுமா? உன்னதத்தை நோக்கியே போயிட்டாங்க. தாவீதுமே சொல்லுவார், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அதுல சொல்லுவாரு, எவ்வளவு செல்வாக்கு அவர்கிட்ட இருந்தாலும் இந்த பூமியில நாங்கள் அரதேசிகளாயும் பரதேசிகளாயும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறத
1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம். கொஞ்சம் எடுத்துக்கங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம். அதுல நான் சொல்ற வசனத்தை நீங்க வாசிக்க கேட்கலாம். 15ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா, 15ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க, அழகா சொல்லுவார். 15ஆம் வசனத்துல, உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும். பிதாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. பிதாக்கள் எப்படி உமக்கு முன்பாக அரதேசிகளும் பரதேசிகளும் இருந்தாங்க, அதே போல நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறோமா, அரதேசிகளும் பரதேசிகளுமா இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. அவ்வளோ ஒரு பலவீனமுள்ள ஒரு காலத்துக்குள்ள இருக்கிறோம் பிரியமானவர்களே. அன்னைக்கு அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, தாவீது எவ்வளோ காணிக்கையை தேவனுக்குன்னு கொடுக்கிறார். வெள்ளியும் பொண்ணும் எவ்வளவு கொடுக்க. 4ஆம் வசனத்தை பாருங்க. 3ஆம் வசனத்திலிருந்து மன்னிக்கவும் 2ஆம் வசனத்திலிருந்தே பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னா எத்தனையோ டன் கணக்குல வச்சிருக்காரு. வெள்ளியும் பொண்ணும் எத்தனையோ டன் கணக்குல வச்சிருக்காரு. 2ஆம் வசனத்தை பாருங்க, 3ஆம் வசனத்தை பாருங்க, எவ்வளவு பொண்ணு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தி உள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், வெளியேறப்பட்ட சகலவித ரத்தனங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமிதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தது மட்டும் இல்ல, ஆலயத்துக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்கிறார். எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியை நான் சவதரித்தது மட்டும் இல்ல, எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியை என் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறேன். அடுத்து 4ஆம் வசனத்துல சொல்றார், என்னெல்லாம் தேவையோ அவ்வளவு இதுவும் கொடுக்கிறேன் கொடுத்துட்டு கடைசி என்ன சொல்றாரு? அதுக்கப்புறம் 15 என்ன சொல்றாரு? உமக்கு முன்பாக நாங்கள் உடைய. அப்ப என்னன்னா, ஆஸ்திகள் அதிகம் உடையவர்களா இருக்கிறது பாவம் கிடையாது. ஆஸ்திகள் மிகுதியும் இருக்கிறது அப்படின்னா அதுக்கு பேர் அதனால பாவம் கிடையாது. ஆனா இந்த பூமியில எப்படி வாழணும் தெரியுமா? அரதேசிகளும் பரதேசிகளும் போல, அந்நியரும் பரதேசிகளும் போல. இந்த உலகமே சதம் என்று வாழக்கூடாது பிரியமானவர்கள. சிலருக்கு ஆயிரக்கணக்கான சொத்து இருக்கும், சிலருக்கு லட்சக்கணக்கான பணங்கள் சொத்தா இருக்கலாம், சிலருக்கு கோடிக்கணக்கான பணம் சொத்தா இருக்கலாம். இப்ப அதுல பாவமே இல்லை. ஆனா எதிரமா பாவம் இருக்கு? பணத்தை பிடித்து கொண்டுவதில். இந்த நிலையற்ற உலகத்துல தேவனை பற்றி கொள்ளாமல் அழிந்து போகிற வஸ்துக்கள் ஆகிய பொன்னையும் பொருளையும் பற்றி கொள்வதுதான் பாவம். அதனாலதான் பாருங்க, தாவீது எவ்வளவு டன் கணக்குல, நீங்க இக்காலத்தினுடைய அடிப்படையில் எடுத்தீங்கன்னா பொன்னையும் வெள்ளியும் நீங்க அளந்து பாருங்க, எத்தனையோ டன் கணக்குல இருக்கு. லாரியா பொண்ணு குவிச்சா அப்படி இருக்கும். அவன் தான் பணக்காரன், அப்படித்தானே? லாரியா டன் 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 கணக்குல தங்கத்தை குவிக்கிறவன் தானே பணக்காரன். இந்த தமிழ்நாடோ அல்லது தூத்துக்குடி அவன் தானே பெரிய பணக்காரன். அவ்வளவு செல்வாக்கு இருந்தும் என்ன வார்த்தை பேசுறாரு? நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? எங்கள் பிதாக்களை போல எப்படி இருக்கிறோம்? அரதேசிகளும் பரதேசிகளுமா இருக்கிறோம். அப்படின்னு என்ன தெரியுமா? இந்த பூமியில எங்களுக்குன்னு எதுவுமே சொந்தம் கிடையாது அப்படிங்கறது சொல்றாங்க. அதனாலதான் ஆபிரகாமும் எப்படிதான் அறிக்கை செஞ்சிருக்கிறாரா? பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் சொல்லி எபிரேயனாக்கியவன் காண்பித்து கொடுக்கிறா. ஆக பிரியமானவர்களே, இந்த சத்தியம் அங்கே காண்பிக்கப்படுகிறது. இதுதான் பிதாக்களுக்கு அருளி செய்த தேவனுடைய வாக்குத்தத்தம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிக் கொண்டு வருகிறார். ஆக பிரியமானவர்களே, இதை காண்பித்து கொடுக்கும் போது சொல்றாரு, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியுது. இந்த உலகத்துல நான் ஒரு பெரிய ஆளா காண்பித்துக்கிட்டு இருந்தேன். நான் தான் ஒரு பெரிய ரவுடி, எனக்கு முன்னால யாரும் நிக்க முடியாது, அடிச்சு நொறுக்கி நான் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி காமிப்பேன்னு சொல்லி நான் இருந்தேன். அது எல்லாத்தையும் கர்த்தர் உடைஞ்சு போக வைத்து நான் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறத காண்பித்தா, அப்படி ராஜ்யம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு பெரிய படிப்பினை அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டு கொண்டார் அப்படிங்கிற சத்தியத்தை அவர் வாயாலே நாம் கேட்கிறோம். இங்க பாருங்க எவ்வளவு அழகாய் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 8ஆம் வசனம் வரைக்கும் இந்த வெளிச்சத்தை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேன்மையை காண்பித்து கொடுத்துட்டு 9ஆம் வசனத்துல இருந்து அவருடைய சொந்த வாழ்க்கையை அதுக்கு திருஷ்டாந்தமா காண்பிக்கிறார். தன்னுடைய சொந்த வாழ்க்கையை இதற்கு திருஷ்டாந்தமா காண்பித்து கொடுக்கிறார். அது என்னதான்? 9ஆம் வசனத்துல இருந்து கொஞ்சம் பாருங்க. முன்னே நான் எப்படி இருந்தேன்னு சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் என்ன செய்தேன்? இதை ஏற்கனவே தியானிச்சதுனால கொஞ்சம் வேகமா போகிறேன். ஏற்கனவே நம்ம தியானிச்சிட்டோம். எதுலாம் தியானிச்சோம்? அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்தில் தியானிச்சிருக்கிறோம்.
அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலும் தியானிச்சிருக்கிறோம். இது 3வது முறை வருது. அப்படி வாழ்க்கையை குறித்த வரலாறு, அப்படி வாழ்க்கை குறித்த சாட்சி இப்ப 3வது முறை இங்க வருது. 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளை அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். 11ஆம் வசனத்துல சொல்றார், ஜனங்களெல்லாம் தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன், தண்டித்தேன், அவர்கள் மேல மூர்க்க வெறி கொண்டவனா இருந்தேன், அந்நிய பட்டணம் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். மறுபடியும் நான் தமஸ்குவுக்கு போய்கிட்டு இருக்கேன். அதிகாரம் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போதுதான் அங்குள்ள, ஏன்னா தமஸ்குவில் உள்ள சீஷர்களையும் தமஸ்குவில் உள்ள கிறிஸ்தவர்களையும் சிறைபிடிக்கணும், அவங்களையும் என்ன செய்யணும், கொல்லணும், பழி வாங்கணும் சொல்லி, தண்டிக்கணும் சொல்லி அங்கேயும் நிருபங்களை கேட்டு வாங்கிட்டு தமஸ்குவுக்கு போகிற அந்த தமஸ்குவுக்கு சமீபித்து வரும்போது அங்க மத்தியான நேரத்துல சூரியனுடைய பிரகாசத்தில் ஒரு பிரகாசமான ஒளி தர்சு பட்டணத்தானாகிய சவுலை சந்தித்தது. உனக்கு சொல்லுது, உங்களுக்கு புரியுதா? எதற்காக தேவன் சந்தித்தாருங்கிறத எதுக்காக விளக்குறார் தெரியுமா? மரித்தோர் எழுந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்திற்கு முற்பிதாக்கள் அழைக்கப்பட்டது போல தர்சு பட்டணத்தானாகிய சவுலாகிய நானும் அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நானும் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அருமையான வெளிச்சத்தை காண்பிக்கிறார். ஏன் தெரியுமா பிரியமானவர்களே? இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, முரட்டு சுபாவமாய் வாழ்ந்து வந்த நம்மளை ஆண்டவர் ரட்சித்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பூமியே சதம் என்று, இந்த உலகமே சதம் என்று வாழ்வதற்காக அல்ல, உன்னதத்திலே தேவனோடு மகிழ்ந்திருப்பதற்காக. இந்த பூமியிலேயும் நிழலாட்டமாய் நித்திய ஜீவனாகிய ஒன்றான மேய்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதை நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோமே, அப்படிப்பட்ட நித்திய ஜீவனையும் அனுபவிக்க வேண்டும். முடிவிலே யுகாயுகமாய் ஆண்டவரோடு வாழப் போகிறதற்காக உங்களையும் என்னையும் தேவன் வேறு பிரித்திருக்கிறார். அதுதான் பவுல் சொல்றார், முன்னே நானும் எப்படி இருந்தேன் தெரியுமா? முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவருடைய சாட்சி மூலமாய் இங்கே உறுதிப்படுத்தி காண்பிக்கிறார். அதற்கு கூடுதல் அவர் சாட்சியை சொல்றார். அந்த வாக்குத்தத்தத்தை போலதான் என்னை ஆண்டவர் என்ன செய்தேன், நானும் எப்படி இருந்தேன், துன்பப்படுத்தினேன், மூர்க்க வெறி கொண்டவனாய் இருந்தேன், தண்டித்தேன், சிறைச்சாலைகளில் போட்டேன், கொலை செய்யப்படுவதற்கு சம்மதித்தவனாய் இருந்தேன், சபையை துன்பப்படுத்தினேன், காவலிலே போட்டேன், பல முரட்டாட்ட சுபாவம், ஆதாமின் சாயல்ல வாழ்ந்து வந்தேன், பாவம் 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 பாவம், என் வாழ்க்கை எல்லாம் அசுத்தம். எதுக்காக பவுல் காண்பிக்கிறார்? மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் பங்கடைவு, அதுதான் பெரிய மேன்மை. எதற்காக சந்தித்தனுடைய நோக்கம் என்ன? அவர் சந்தித்துக்கு பிறகு எனக்குள்ள மேன்மையா எண்ணப்பட்டது எல்லாம் ஒன்னிலும் தெரிஞ்சிருச்சு. வேதத்தை வாசு பாருங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எதுக்காக சொன்னது தெரியுமா? அதுல 11ஆம் வசனத்தை நான் முதல்ல வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை கவனிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். எதெல்லாம் நஷ்டம் என்று விட்டார், எதெல்லாம் குப்பையாக எண்ணினார்? 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். 8ஆம் நாள் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன், நான் ஆபிரகாமின் சந்ததியான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாதவன், பரிசேயன், எல்லாம் சொல்றார். நான் பென்யமீன் கோத்திரத்தான். எவ்வளவு பெருமை பாருங்க. நான் ஜாதி என்ன, கோத்திரம் என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, ஆஸ்தி என்ன, படிப்பு என்ன, என்னுடைய செல்வாக்கு என்ன, என் அழகு என்ன, என் ஆடம்பரம் என்ன, இப்படியே தன்னை காண்பித்தவர் இப்ப சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக. என்னையா உலகத்தை அனுபவிக்காம இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை தூக்கி போட்டீங்க, எதுக்காக? பவுல்ட்ட ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. இதுக்காக 10ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? எப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் இவ்வுலகத்துக்குரிய அத்தனையையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேங்கிறத ஸ்டேட்மெண்டா கொடுக்கிறார். விசேஷமா எதுக்கு? எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் முடிக்கி. எவ்வளவு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு பாருங்க. அதுக்குதான் அங்க வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்காரு. எனக்குள்ள இருந்த பெருமை, நான் தான், என் அசைக்க முடியாது, அவ்வளவு பெருமையா
நான் குற்றச்சாட்டப்படாதவன், பரிசேயன், ஆபிரகாமின் சந்ததியான், அதை நிலைநாட்டுகிறார். அந்த தமஸ்குவுக்கு வருகிற வழியில அந்த ஒளி கர்த்தர் அவனை சந்தித்தார். இவெல்லாம் உடைஞ்சு சுக்குநூறு ஆயிற்று. இதைத்தான் இங்க காண்பிக்கிறார். அவருடைய மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் பாருங்க, நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். இந்த உலகத்திலையும் கிறிஸ்துவின் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை அனுபவிக்கணும். முடிவிலையும் நான் என்ன செய்யணும்? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகணும். அதுக்காக அந்த உலகத்தினுடைய அத்தனையும் பூஜ்யம் சொல்றார். இதுதான் பரிசுத்தவான்களின் பாதை. ஏதோ பூர்வத்திலே பரிசுத்தவான்கள், தேவனோடு நடந்த பரிசுத்தவான்கள் எப்படி இருந்தாங்க, தங்களை எப்படி அறிக்கையிட்டாங்க? நாங்கள் பூமியின் மேல் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். நாங்கள் விட்டு வந்த தேசத்துக்கு திரும்ப மாட்டோம். அது தற்காலிகமானது, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்புகிறோம். வாழ்றது அர்த்தமுள்ளதா வாழணும் பிரியமானவர்களே. நான் சொல்ல தப்பா நினைக்காதீங்க, தைச தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு பைபிள் ஸ்டடின்னு சொல்லி நம்ம சபையாருக்கு தெரியுமா தெரியாதா? முக்கியமான அலுவல்கள்ல இருக்கிறதுனால நான் இருக்கிறவங்களை நான் ஒன்னும் சொல்லல. சில பலவீனத்தின் மட்டும் வராம இருப்பாங்க, நான் அதையும் ஒன்னும் சொல்லல. ஆனா வீட்டுல உட்காந்து நாடகம் பார்க்காங்களே, அவங்க கட்டாயம் கத்திரி கணக்கு கொடுக்கணும். அங்க சுத்தணும் இங்க சுத்தணும் சொல்லி ஊரை சுத்தினாங்கல்ல, கட்டாயம் கணக்கு கேட்பார். இந்த சபையார குறித்து இன்னொரு சபையில கணக்கு கேட்க மாட்டார். இந்த சபையார குறித்து இந்த சபையார தான் கணக்கு கேட்பார். இங்க உள்ள ஊழியங்கள்ல நீ கலந்து கொள்ளல, சிலர் முக்கியமானது இருக்கும், சில வேலைக்கு போயிட்டு வர முடியாது, அது பிரச்சனை இல்லை. சில பலவீனத்தின் நிமித்தம் வராம இருப்பாங்க, பிரச்சனை கிடையாது. சில வெளியூர்ல இருப்பாங்க, பிரச்சனை கிடையாது. சில முக்கியமான ஒரு பங்கன்ல போக வேண்டியது இருக்கும், இது போகலன்னா கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா வீட்டுல உட்காந்து நாடகமும் சினிமாவும் பார்த்துட்டு அல்லது பக்கத்து வீட்டுல உட்காந்து பழக்கம் விட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, கட்டாயம் கணக்கு கொடுக்கும். இது பைபிள் ஸ்டடிக்கு மட்டும் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அசட்டை பண்ணாலும் அதுதான். ஏன் தெரியுமா அதை சொல்றேன்? நீ எல்லாருக்கும் நீ உலகம் தான் முக்கியமாயிட்டு, உலகத்துக்குரியவைகள் தான் முக்கியமாயிட்டு. இங்க கடந்து 6 to 7 8 மணி வரைக்கும் உட்கார்றதை விட 6:30 இருந்து நாடகம் ஸ்டார்ட் ஆயிரும். 6:30 இருந்து என்ன ஸ்டார்ட் ஆயிரும்? நாடகம் ஸ்டார்ட் ஆயிரும். செய்தி முடியும், அந்த நாடகம் ஸ்டார்ட் ஆகும். அந்த 6 to 7, 7 to 7:30, 7:30 to 8, 8:30 to 9, அப்புறம் 9 to 9:30, அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஜபத்தை பண்ணிட்டு அந்த படுத்து தூங்கணும், முடிஞ்சுது. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ உலகமே சதை என்று சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க பிரியமானவர்களே. பூர்வ காலத்து பரிசுத்தவான்களை காண்பித்து கொடுத்துட்டு தன் வாழ்க்கையின் தேவனை எதற்காக அசைத்தாருங்கிறத காண்பித்து கொடுக்கிறார். எதற்காக என்னை அசைத்தா? மிரட்டு சுபாவம் உள்ள மனுஷன் நான் வாழ்ந்து வந்தேன். கேட்டு பாருங்க, உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. எதற்காக உங்களை என்னை தேவன் அசைத்தா? அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படுவதற்காக. இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தருகிறது இல்லை. இந்த உலகத்துல எக்கச்சக்க ஆஸ்தி இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, அவைகளை சாராமல் ஒரு நாள் தேவன் வருவார், பரிசுத்தவான்களோடு ஆயிரமான தூதர்களோடு கூட இயேசு கிறிஸ்து வருவார். அப்படி வருகையில நான் எதிர்கொண்டு போகணுமே, அதான் பவுலுக்கு பெரிய ஒரு வெளிப்பாடு. அதைத்தான் சொல்றார், அதைத்தான் திரும்ப சொல்றார். நான் எதுக்காக என்ன ஆண்டு கொண்டு வந்தா? நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26வது அதிகாரத்துல அவர் தொடர்ந்து என்ன குறித்து சொல்றாருன்னா, அப்படி முரட்டாட்டமா இருந்தேன், அந்த ஒளியின் மூலமா தேவன் என்னை சந்தித்தா. சவுளை சவுளை நீ ஏன் என்னை துன்பப்படுத்துறேன்னு கேட்கிறா. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தியானிச்சோம். அவன் மாற்றமடைந்த பவுல் எதற்காக பிடிக்கப்பட்டான்னு சொல்லி அதை அறிந்தார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை தொடரும்படிக்கு, அவன் அதை ஆசையாய் தொடருகிறேன்னு சொல்லி சொல்றார். அதை பிடித்துக் கொள்ளும்படி, மன்னிக்கவும், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டா? தன்னை நித்திய ஜீவனுக்கு பாத்திரனாக்க வேண்டும், தன் மூலமாய் அநேகரை தேவ நித்திய ஜீவனுக்கு பாத்திரங்களாக்க வேண்டும். அதனால இங்க சொல்றாரு, என்னை எதற்காக அழைத்தாரா? 17ஆம் வசனத்துல சொல்றாரு. 17ஆம் வசனத்துல தொடர்ந்து சொல்றாரு, உன் சுய ஜனத்தினிடத்திலிருந்து அந்நிய ஜனத்தாரிடத்தில் நின்றும் உன்னை விடுதலையாகி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெற வேண்டும். நல்ல கவனிங்க, பாவ மன்னிப்பை பெறணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால பாவ மன்னிப்பை பெற வேண்டும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் கொடுத்த ஊழியம். அநேகர் இந்த பாவ மன்னிப்பை பெறணும். இரண்டாவது என்னது? வீடு பெறணும் இல்ல, கார் பெறது இல்ல, இந்த உலகத்தில் அந்தஸ்துகளை பெறத. அதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துக்கு அழைக்கல. எதுக்கு அழைச்சாராம்? ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால பாவ மன்னிப்பை பெறணும். இரண்டாவது
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. அதுக்குதான் ஜனங்களை எங்க இருந்து எங்க கொண்டு வர்றாரா? அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அது என்ன தரிசனம்? இந்த பரம தரிசனம் என்ன? ஜனங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரணும், ஒளியிடத்துக்கு வரணும், சாத்தானை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பணும். அதுக்குதான் என்ன தேவன் அழைச்சார். எதுக்காக? பாவ மன்னிப்பு பெறணும். இரண்டாவது, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை அடையணும், சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம் இந்த பூமியில பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம் தெரியுமா? சபை கூடி வருதல். இன்னைக்கு பரிசுத்தவான்களுடைய சுதந்திரமே எது தெரியுமா? சபை. தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை என்று சொல்லி அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறோமே, அதுதான் சுதந்திரம். பரிசுத்தவான்களுக்குரிய பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம் பூமியில எது தெரியுமா? சபை கூடி வருதல். இது இன்னொரு அர்த்தத்தையும் குறிக்கி. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரங்கிறது தேவனுடைய ராஜ்யம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான் இடத்துல பங்கடைய போகிறோம். இந்த பூமியிலையும் பரிசுத்தவான் இடத்துல சேருகிற ஒரு அனுபவம் சபை கூடி வருதல், பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்படுதல், சபை கூடி வருதல். நித்தியத்திலையும் அந்த பரிசுத்தவான்களோடு கூட பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம் இருக்கிறது. அதையும் நாம் சுதந்திரிக்க வேண்டும். இந்த சத்தியத்தை நீங்க இன்னும் கூடுதலா நீங்க தியானிக்க நினைச்சீங்கன்னா, நான் ஒரு பெருமைக்கு சொல்ல நினைச்சிடாதீங்க. யூடியூப் சேனல், ஒரு சேனல் இருக்கு, கிட்டத்தட்ட 450க்கு மேல வீடியோ உண்டு. த பாடி ஆஃப் கிரைஸ்ட் 2T, கூட இன்னைக்கு ஷார்ட் ஃபார்ம் 2T, த பாடி ஆஃப் கிரைஸ்ட் 2Tங்கிற அந்த யூடியூப் சேனல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னால பாவ மன்னிப்பும் சுதந்திரமும் அப்படிங்கிற தலைப்புல செய்தி உண்டு. நீங்க தாராளமா கேட்கலாம். பாவ மன்னிப்பும் சுதந்திரமும் சொல்லி அதுல இன்னும் அதிகமா கூடுதலான வெளிச்சம் உண்டு. எதுக்கு அது உங்களோடு பகிர்ந்து கொள்ள பிரியமானவர்களே? இதற்காக தான் அப்போஸ்தலன் பவுலை தேவன் தெரிந்து கொண்டா. இதற்காகத்தான், இதைத்தான் அங்க பவுல் பேசுகிறார். என்னை எதற்காக முரட்டு சுபாவம் உள்ள என்னை ஏன் மாற்றினார்? எதற்காக அப்படின்னா, எல்லா ஜனத்தையும் என்ன பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் அனுபவிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, அநேக ஜனங்கள் என் மூலமாய், தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தின் மூலமாய் எல்லா ஜனங்களும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனை அழைத்தார் அப்படின்னு சொல்லி அங்கே பிரகடனப்படுத்துகிறார். அதை தொடர்ந்து உண்மையாவே அது பாவ மன்னிப்பையும் சுதந்திரமும் தானா, அது எப்படி அவர் பிரசங்கித்தா, எவ்விதமா இதை வெளிப்படுத்தி காண்பித்தாருங்கிற சத்தியத்தை அது தொடர்ந்துள்ள பகுதியை நம்ம அடுத்த பைபிள் ஸ்டடியில நம்ம தியானிக்க போகிறோம். நாமும் கூட இந்த நாளில் கற்றுக்கொண்டது போல எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் சரி, நான் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய சாட்சியாய் நிற்பேன். சுயபலத்தில் நிற்க முடியாது. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார் என்று எழுதியிருக்கிறபடி பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரிகளுக்கு மத்தியிலையும் தைரியமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அற்புதமான காட்சியை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு படிப்பினை இதுதான். நாமும் கூட நம்மளை தேவன் சந்தித்த விதத்தை எந்த இடத்துல எந்த மனுஷனுக்கு முன்னாலையும் தைரியமாய் சொல்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய பலனால் ஆட்கொள்ளப்படுவோம். பிரியமானவர்களே, சொந்த பலத்துல செய்ய முடியாது. சொந்த பலத்துல தேவனுக்கு ஒரு சின்ன இடத்துல கூட சாட்சியா நிற்க முடியாது. ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே நம்ம எந்த இடத்திலையும் எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் சாட்சியாக நிற்க முடியும். எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்ந்தாலும் கூட இருக்க இடத்துல நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நாம் ஜெபிப்போம்.